நல்ல தூக்கம் வரணும்னா, இந்த உடலை நல்ல இயக்கத்துக்கு நம்ம வச்சுக்கணும். நல்லா வாக்கிங் போறது, நல்லா குளிப்பது, 2 நேரம் குளிப்பது. அது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உடல வந்து நம்ம நல்லா ஆக்டிவா வச்சிருந்தா, அந்த உடல் இயற்கையாவே கொஞ்சம் டயர்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு சோர்வு இருக்கும், படுத்த உடனே தூக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நைட்டு வந்து படுத்திருக்கிறோம். தூக்கமே வரல. அப்படி உருண்டு பார்க்குறோம், இப்படி உருண்டு பார்க்குறோம். மனசும் டயர்டாக மாட்டுக்கு. மனசு ரொம்ப அலார்ட்டா, ரொம்ப இயக்கத்தில இருக்குது. கண்ண மூடி சும்மா படுத்திருந்தா கூட, நமக்கு அன்வான்டடா நெறைய தாட்ஸு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. கடந்த கால எண்ணங்கள், அன்றைய பொழுதுல நடந்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம மனசுல திரும்ப, திரும்ப, திரும்ப தோன்றி, நமக்கு ரொம்ப மன அழுத்தத்த குடுக்குது. நம்மளால வந்து ஒரு அமைதியா உணர முடியல. தூக்கமே வரல. 10 தடவ எந்திரிச்சு பாத்ரூம் போறேன், அங்க போறேன், இங்க வரேன், நடக்கிறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். எனக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. இந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்? தியானம் பண்ணலாமா? தூக்கமே வராதபோது, இரவு பெட்டுக்கு போன பிறகும் தூக்கம் வரல அப்படின்னா, அதுக்கு தியானம் செய்யலாமா? ஏன் தூக்கம் வர மாட்டேங்குங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபிசிக்கலா உங்க உடல் டயர்ட் ஆகாம இருக்கும். 2வது உங்க மனம் வந்து ரொம்ப அலர்ட்டா ஏதாவது ஒரு தாட்ல ப்ராப்ளத்த ரொம்ப ரிப்பீட்டடா யோசிக்கும். இந்த 2 காரணங்கள் நமக்கு இருந்தாலே தூக்கம் வருவது குறைஞ்சிரும். நல்ல தூக்கம் வரணும்னா, இந்த உடலை நல்ல இயக்கத்துக்கு நம்ம வச்சுக்கணும். நல்லா வாக்கிங் போறது, நல்லா குளிப்பது, 2 நேரம் குளிப்பது. அது மாரி பார்த்தீங்கன்னா, அந்த உடல வந்து நம்ம நல்லா ஆக்டிவா வச்சிருந்தா, அந்த உடல் இயற்கையாவே கொஞ்சம் டயர்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு சோர்வு இருக்கும், படுத்த உடனே தூக்கம் வரும். மனசையுமே பகல் பொழுதுல ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயி மன உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஓரளவு பேலன்ஸ்டா, ஓகே, சமாதானமா ஓரளவு நம்ம கொண்டு போணும். இதெல்லாம் பழகுனா தான் தூக்கம் வரும். சரி, எனக்கு தூக்கமே வரல, இரவு நான் மெடிடேட் பண்ணலாமான்னா, கண்டிப்பா மெடிடேட் பண்ணா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஏன்னா, தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனதின் பரபரப்பு குறைகிறது. ஒரு குளம் இருக்குது. அதில மாடு நடந்து போனா தண்ணி குழம்பி போயிருக்கும். எதுவுமே செய்யாத போது அது அதனுடைய அழுக்குகள் எல்லாம் படிந்து தெள்ளத் தெளிவான நீரோடையா மாறுதோ, அதேபோல் தியானம் என்பது பொறுமையாக அமர்ந்து நாம் இருக்கும்போது மனம் பரபரப்பை குறைத்துக் கொள்கிறது. ஒரு நிதானத்துக்கு வருது. அமைதியா ஆகுது. அமைதியான உடனே நம்ம அழகா தூக்கத்துக்கு போயிரலாம். நம்ம இயற்கையாகவே ஒவ்வொரு நாளுமே நம்ம மனமானது பல வேலைகள்ந்து விடுபட்டு உடல் உணர்வுக்கு வந்து ஆழ்ந்த அமைதி அடையும் போது தூங்கியிருக்கோம். தியானத்திலயும் மனம் அமைதியாகுது. அதனால தூங்கிர்றோம். அதனால இரவு நேரங்களில் தியானம் செய்வது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சக்தி வாய்ந்த தியானங்கள் பண்ணக்கூடாது. சக்ரா யோகம், வாசி யோகம் போன்ற பயிற்சிகளை இரவு நேரங்கள்ல பெரும்பாலும் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்க எளிமையாக மூச்சை கவனிப்பதோ, மனதின் பரபரப்பை குறைக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்வதோ என்பது தியானத்திற்கு மிகவும் ரொம்ப நல்லது. அப்படி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான பழக்கத்தை ஏற்படுத்தும்போது, நமக்கு ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணோனே மனம் அமைதியாகும். அப்படியே பெட்ல படுத்து பாடிய நல்லா ஸ்கேன் பண்ணி மேலேருந்து கீழ வர, கால்லேருந்து தலை வர அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே, அந்த பரபரப்பு மனம்லாம் அப்படியே ஓடி அடங்கி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருவோம். இப்படி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம தியானத்து முடிந்தோனே தியான நிலையிலே தூங்குறோம். காலையில எந்திரிக்கும்போதும் அதே தியான நிலை எடுக்கும். ரொம்ப லாங் மெடிடேஷன் பண்ணதுக்கான ஒரு எஃபெக்ட் அதில கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஆகவே இரவு நேரங்களில் தியானம் செய்வது ஒரு சிறந்த ஒரு உபாயம். சக்தி வாய்ந்த தியானங்கள பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது உடற்பயிற்சிகள் செய்வது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது, மனதை அதிகமான அளவு எமோஷனல் ஆகாம பேலன்ஸ்டா பாதுகாத்து கொண்டு வருவது என்பது இயற்கையாகவே தூக்கம் வரும். அப்படி இல்லாதவர்கள் கண்களை மூடி தியானம் செய்யும்போது மனம் அமைதியாகிறதுனால அவங்களும் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிப்பார்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.